மற்ற கட்சிக்காரங்க எல்லாம் நம்ம வந்து தெருவில் இது மாதிரி தண்ணி வந்துச்சுன்னா இதுனா நம்ம மற்ற கட்சிக்காரங்க இது பொதுவாக சொல்கிறேன் எல்லாரும் வந்து அவங்களே உதாம இவர் வந்து எப்போவுமே எதனாச்சும் கொடுக்கணுன்னாலும் அவர் ஆஃபீஸ் கூப்பிட்டு தான் கொடுக்குறாரு. அங்கே இடத்துல மக்கள் வயசானவங்களுக்கு கூப்பிடுறாரு கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா அவங்க எடுத்துகிட்டு போகணும் அதெல்லாம் அவர் யோசிக்க மாட்டேன்றார். மற்ற கட்சினா வீட்டாண்ட வராங்க, வீட்டுக்குள்ளே போகிறாங்க, தண்ணி வருது இது இருக்குது பார்க்குறாங்க. இது வரைக்கும் அவர் எதுவுமே வந்து பார்க்கவும் இல்லை, எதுவுமே செய்யலை. நம்ம எல்லா கட்சியும் ஏடிஎம்கே டிஎம்கே அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் எல்லா கட்சிக்காரங்களும் டைரெக்டாக தான் மக்களை வந்து பார்க்குறாங்க, என்ன இதுன்னு கேட்குறாங்க. இது வரைக்கும் அவர் அப்படி செஞ்சதும் இல்லை, எதுவுமே இதுவும் இல்லை. இந்த விஷயம்லாம் அவருக்கு இது வந்து எப்படி தோன்றுறதுன்னா அரசியல் பண்ணுறாரு. ஒரு மாதம் கழிச்சு நீ போய் பார்க்குறோன்னா அப்புறமா என்ன நீங்கள் நேரடி ஆள் வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் போய் பன்னியூரில் போயிட்டு அங்கே வர வச்சு கொடுக்குறாருன்னா நீங்கள் ஆன் த ஸ்பாட்டு அந்த இடத்துல போயிட்டு அன்னைக்கே உங்கள் மாவட்ட செயலரும் இல்லை யாருமே இல்லை அன்னைக்கே போகும். இவர் வந்து எப்படி தெரியுமா, இவர் வந்து சினிமா உலகத்தையே நம்பின்னு இருக்காரு. எல்லாருமே வந்து ரசிகர் மட்டுமாக தான் நினைஞ்சிருக்காங்க. கட்சி வேற ரசிகர் வேற. கட்சி வந்து தொண்டனாக இருப்போம், ரசிகர் வந்து ரசிகரான தான் இருப்போம். அது யோசித்து பார்க்கணும். பெரியவங்கன்னு சொல்லி இருந்தா பரவாயில்லை, ஆனால் சின்ன பசங்க இருக்கும் போது அவர் உடனடியாக ஆக்ஷன் எடுத்து இருக்கிறோம். பசங்க இருக்கிறாங்க, சின்ன பசங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி. ஆனால் இவர் அதுவும் இல்லாமல் இத்தனை நாளாக போச்சு, எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டிருக்காங்க. ஆனால் சொல் புத்தி இல்லைன்னா செய்யலை, யாருன்னா சொல்கிறாங்களே அதனாச்சும் வச்சு நம்ம பார்க்கணும். அதுவும் இல்லாமல் நீங்கள் இருக்கிற போது நம்மளுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இனிமேல் நம்ம என்ன செய்யணும்னு யோசிக்கணும். வருங்கால எலெக்ஷனுக்கு நம்ம பார்த்து தான் செய்யணும். நம்ம பேச்சிலேயே தெரியலையே, நம்ம ஏற்றுக்க மாட்டோம். நம்ம டைரெக்டாக எப்படி சார் சொல்ல முடியும்? நம்ம பேசும் பேச்சிலேயே நீங்கள் புரிஞ்சுக்கணும் இல்லை, அதுவே நம்மளுக்கு இதுவாக இருக்கு. இப்போ நம்ம டைரெக்டாக நான் உங்களை ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னேன். நீங்கள் செயலையே நீங்கள் சரியா இல்லையே, நம்ம என் மனசால ஏற்றிக்கணும். நீங்கள் சம்பவம் நடந்த இடத்துல பார்த்துருக்கணும். சரி, நீங்கள் போயிட்டீங்களா, கீழே இருக்கிறவங்க தொண்டர்களை பார்க்க சொல்லியிருக்கணும். உங்களுடைய கட்சின்னு சேர்த்துருக்கிறீங்களா, அவங்கள பார்த்து ஆறுதல் சொல்லுங்க, நான் போனாலும் நீங்கள் அனுதாபம் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். இப்போ ஒரு மாதம் ஆக போது, இதுக்கப்புறம் நீங்கள் அவங்கள வர வைக்கிறீங்கன்னா அது இன்னும் கூட கொஞ்சம் மனசு வருத்தம் தான். அது மாதிரி இருக்கக்கூடாது. அரசியல்னா என்ன, நீங்கள் சொல்கிறப்பெல்லாம் அவங்கள வந்து நீங்கள் பார்க்குறதா, உங்களை வந்து அவங்க பார்க்குறதா, எப்படி? நீங்கள் ஒரு பொறுப்பாக இருக்கிறீங்க இறங்குறீங்கனாக்கா முதலாவது அவங்களுடைய தேவைகளை நீ என்னன்னு சந்திக்கணும். அவங்க தேவைகளை நீ பூர்த்தி செய்யணும். பாட்டிலே உயிருங்க போனது அப்போவே நீங்கள் பார்க்கலனாக்கா அது கொஞ்சம் கடினம்.